ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வீரா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? அதாவது ராகவனும் நம்ம மாறனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகவன் புஷ்பாவை பற்றி மாறன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதாவது புஷ்பா வந்து இந்த வீட்டுக்கு வரக்குள்ள நான் வெறுத்து ஒதுக்கினேன், ரொம்ப கண்டபடி திட்டுனேன், எப்போ பார்த்தாலும் வந்து வெறுப்பை மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் புஷ்பா அது எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளோ ஒரு அழகாக வந்து இந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாறனுடைய மைண்ட் வாய்ஸில் ஐயோ எல்லாரை விடவும் இவனை நினச்சா தானே எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. திரும்பவும் ராகவன் வந்து பேசுகிறாங்க. புஷ்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கனியை வந்துட்டு ஒரு பெத்த அம்மா போல் வந்து பார்த்துக்கிறா, அவ்வளோ ஒரு அன்பு காட்டுறா, அவ்வளோ ஒரு பாசம் காட்டுறா. நான் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்துட்டு இப்போ தான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி இருக்குது, நல்லபடியாக வாழணும்னு வந்து ஒரு எண்ணம் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இனிமேட்டு என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் எவ்வளோ நல்லா வாழ போகிறேன் பாரா மாறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்மணிக்கு நான் துரோகம் பண்ணலை மாறா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவா, நீ அதெல்லாம் எதுவுமே நினச்சிக்காத. அண்ணி இருந்திருந்தாலுமே உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நீ வந்து இந்த மாதிரி வந்துட்டு பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு சுற்றுறது தான் அன்னைக்கு வந்து வருத்தத்தை கொடுத்துருக்கோம். நீ நல்லபடியாக இருப்ப ராகவா அப்படின்ற மாதிரி மாறன் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு நல்லா இருந்தாலும் புஷ்பாவால் வரப்போகிற விளைவுகளை நினச்சி மாறன் ஒரு சைடு வந்துட்டு ரொம்பவே யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.